ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் பதாகையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வீடு இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் உள்ள ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 314 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். பில்ட் அவுட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 706 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அவுட் ஏரியா 2 BHK. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பிளாட் தான். ஸோ ரெண்டு சைடும் ரோடு இருக்குது. நல்லா ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான். நல்லா டீசெண்டான ஏரியாவில் தான் இருக்குது. ஏரியா வந்து நல்லா குவைட்டாக காமாக இருக்குது. அஜய் ஸ்டேடியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 800 மீட்டர்ஸ் தான். ஆவடி டிப்போ அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக தான் இருக்குது. ஸோ ஒயிட் வாஷ் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. ஒயிட் வாஷும் க்ளீனிங் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியா. ஸோ பேங்க் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்காங்க. 95% வந்து லோன் பண்ணி தரலாம். யாராவது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம். ஸோ காமன் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது, சைட் ஃபேஸிங் பால்கனி. இது ஒன் ஆஃப் தி பெட்ரூம். பேங்க் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க. 21 லட்சத்துக்கு தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணால் வீடு புது வீடு மாதிரியே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 years ஓல்டு பில்டிங். கார் பார்க்கிங் உண்டு. ஸோ லிவிங் ஏரியாவும் கொஞ்சம் டீசெண்டாக தாராளமாகவே இருக்குது. லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி கொடுத்துருக்காங்க, சைட் ஃபேஸிங் பால்கனி. ஸோ நெட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது. கண்டிப்பாக வீடு க்ளீன் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது. ஸோ ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பேங்க் கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. 21 லட்சத்தை தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயில் பதாகையில் இருக்குது. அஜய் ஸ்டேடியத்துலேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர்ஸு. ஸோ ஜிங்க் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாகவே இருக்குது. வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ வெளிச்சமாகவே இருக்குது. ஸோ க்ளீனிங் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. பேங்க் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து 21 lakhs. ஸோ யாராவது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.